எங்க போனாவியான்னு தெரிய மாட்டேங்கி. பெறத்தோடி வாரேன் அவ முன்ன போனவ ஒத்தையில வந்து இங்க காத்து கிடக்கண்டி தருது. பேசாம அவளுக்கு கூட சேர்ந்து நடந்து வந்திருக்கலாம். வாரேன்னாவ ஒருத்தையும் காங்கலை கொண்டு வந்து துணியை வச்சுக்கிட்டு சோப்பையும் வச்சுக்கிட்டு இங்கே இருக்க மாதிரி இருக்கு. நடந்து வராவையிலா இல்லை உருண்டுட்டு வராவையிலான்னு தெரியல. என்னம்மா மெதுவாக வராவ பெறத்தோடி தானே வந்த மாதிரி இருந்துச்சு. ஒரே சிறையா இருக்குச்சே. பம்பு செட்டுக்கெல்லாம் வந்து எவ்வளோ நாளாயிட்டு நல்லா கரும்பு தண்ணி மாதிரி அழகா ஓடிட்டு கிடக்கு. இதில் சோப்பை போட்டு துணியை துவைச்சு குளிச்சு எடுத்துட்டு போனோம்னா என்ன அழகா இருக்கும். வீட்டுக்குள்ளேயே கிடந்துட்டு இந்த மாதிரிலாம் வந்து பார்க்கும்போது கண்புள்ளா காட்சியாவில் இருக்கு. சொர்க்கமே என்றாலும் அது நம்மூரை போல வருமா, அது என் நாடு என்றாலும் அது நம் நாட்டுக்கீடாகுமா. இந்த பம்பு செட்டு கோயில் மரத்தடி நிலெல்லாம் உள்ளூர்ல கிடக்கவளுக்கு தான் இந்த சுகம் வரும். வெளிநாட்டுக்கு வேலை தேடி போறவங்களும் வெளியூர்ல வேலை பார்க்கவளுக்கு இந்த சுகம் கிடைக்குமா? நம்மளுக்கு தான் இந்த சுகம் கிடைக்கும். ஒரு நேரம் வீட்டில் கறி இல்லைன்னா கூட பக்கத்து வீட்டில் போய் கொஞ்சம் கறியை வேணுந்து சாப்பிட்றலாம். இந்த வெளியூர்ல வேலை செய்கிறவையில என்ன செய்வாவ? சொந்த ஊரை எவ்வளோ மிஸ் பண்ணுவாவ. என்ன நம்மளாம் சொந்த ஊரை விட்டு வெளியில போயிடக்கூடாதுப்பா. தண்ணியை பார்க்க ஆசையா இருக்கு. சரி இறங்கி குளிக்கலான்னு பார்த்தாலும் ஒத்தையில குளிக்க பயமாவில் இருக்கு. என்னமோ ஆயிட்டுனா இவ்வளவு வருவாளுவும் பார்த்து தண்ணி வீணா போனதான் மிச்சம். எம்மாடி ஒரு வழியா வந்துட்டீங்களாமா? இப்பதான் பிளைட்ல இருந்து இறங்குனீங்களோ? ஏமா பெறத்தோடி தானமா வந்தியா? அதுக்கடையில எங்க போனியா? எவ்வளவு நேரம் ஆயிட்டு? ஏன் சின்ன பொண்ணு நீ இந்த கோழு மாதிரி உடம்பு வச்சுக்கிட்டு வேகமா ஓடி வந்துட்டேன். நாங்க இந்த வயல் வரப்புல நடந்து வராண்டாமா சும்மாவே தசு புசுன்னு மூச்சை வாங்குது. இந்த வெயிலுக்குள்ள வரப்புல வர வழியில வலிக்கு விழுந்துட்டோம்னு என்ன செய்ய? அதான் பொறுமையா வந்து சின்ன பொண்ணு. ஏமா நல்லா பொறுமையா வந்தியா? இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு வந்திருந்தீங்கன்னா வீட்டுல போயிருப்பேன் குளிச்சுட்டு. சரிட்டி எதுக்கு இவ்வளவு தண்ணியை திறந்து விட்டுருக்க? கொஞ்சம் கம்மியா வச்சிருக்கலாம்ல. இல்ல ராணியக்கா இது வேகமே அவ்வளவுதான் போல. அமத்த முடிய மாட்டேங்கி. போட்டா இவ்வளவு வேகமா தான் வருது. ஏட்டி இவ்வளவு தண்ணியை திறந்து விட்டா பயிர் அவ்வளவு ஆவாம போயிருமிட்டி கஷ்டப்பட்டு வச்சிருப்பாவில. விதைக்கிறவருக்கு தான் அந்த கஷ்டம் தெரியும். சொல்லுவாவில முட்டை போடுற கோழிக்கு தான் தெரியும்னு. அந்த மாதிரி விதைக்கிறவங்களுக்கு தான் தெரியும். வெயில கிடந்து வேவாத வெயில வச்சுட்டு போயிருக்காவ. தண்ணியை திறந்து விட்டு வீணாக்காதட்டி. தண்ணியை திறந்து விட்டு வீணாக்குறேனா? அப்புறம் எப்படி துணியை துவைப்பிய? துணிக்கு சோப்பாடுவான்னு குளிப்போம் வாங்கட்டின்னு நீங்க வீட்டுல இருந்தவங்களும் சேர்த்து கூட்டிட்டு வந்துட்டிய. இங்க வந்துட்டு இதுல வீணாகும் அதாகும்னா எப்படி துவைக்க? ஏன் சின்ன பொண்ணு இதுல வார தண்ணியெல்லாம் போய் பக்கத்துல சேருது. கொஞ்சம் வாய்க்கால் மாதிரி கிடக்குவா, அதுல போய் துவைப்போம். ஏமா ஏமா இப்படி போட்டு சேரப்படுத்திட்டு கிடக்கிய? ஏட்டி வா போய் பக்கத்துல அப்படியே துணியை சோப்போட்டு தோட்டத்துக்குள்ள நெல் விளைஞ்சு கிடக்குமா, பருத்தி விளைஞ்சு கிடக்கு. கொஞ்சம் பருத்தி காய் எடுத்து சாப்பிடுவோவா? ஏன் வசந்தி சும்மா இரு வசந்தி. அவளை சும்மா இருக்கவளையும் கூப்பிட்டு கிடக்காம யார் வீட்டு தோட்டத்துல போய் பருத்தியை பறிக்க போறிய? சும்மா இருங்க அங்கிட்டு. ஏங்க ஆசையா இருந்து ரெண்டு பறிக்கிறதுக்கு என்ன? ஆமா இவன் நட்டு தண்ணி ஊத்தி வளர்த்து வச்சிருக்கா. ஆசையா இருக்கு ரெண்டு பறிக்க போறாளாம். எப்படி ஊரா விட்டு கஷ்டப்பட்டு வளர்த்து வச்சிருக்காங்க. அதை பறிக்காம நோகாம பறிச்சுட்டு போவாளுவலாம். திருடுறது தப்பு வசந்தி. திருடக்கூடாது பாத்துக்க. எம்மா எதுக்கு திருட்டுன்னு கொச்சப்படுத்துறிய? கண்டால் எடு கேட்டால் கொடு. அவ்வளவுதான். நம்மள்ட்ட யாராவது கேட்டாங்கன்னா கொடுத்துருவோம். ஆனா நாலு முடி நல்லா பசப்புரிய. உங்க கூட சேர்ந்து திருடுறதுக்கு என்ன எதுக்குமா கூப்பிடுதிய? உங்களுக்கு வேணும் நீங்க போங்க. ஏன் சின்ன பொண்ணு வாங்கினா நான் மட்டுமா வச்சுக்கப்பா? உங்களுக்கு தர மாட்டேனா? எட்டி சும்மா இருங்க. இந்த உமாலங்க பெறத்தோடி தானே வந்து அவளை விட்டுட்டு வந்துட்டியோ வசந்தி? எக்கா வாரே நான் ரொம்ப பைய நடக்கா. காலில் ஏதோ அடிபட்டு இருக்கும் போல. பைய நடந்துட்டு நடந்தா. அதான் மெதுவா வரட்டும் நான் முன்னாடி வரலான்னு வந்தேன் உங்களோட சேர்ந்து. எம்மா இன்னும் ஒவ்வொரு ஆளா எப்பதான் வந்து சேருவிய? எப்ப வந்து சேர்ந்து எல்லாரும் துணிக்கு சோப்பாட்டு குளிச்சு விட்டு போறது? ஏன் சின்ன பொண்ணு துணியை துவச்சு போட்டு சீக்கிரம் போய் எங்க போற? கலெக்டர் ஆபீஸுக்கு கையெழுத்து போடவா போகணும்? ஏம்மா உங்களுக்கு வீட்டுல வேலை இல்லாம சுத்திட்டு அளவிய நாள முடி. எல்லாரும் அதே மாதிரி இருக்க முடியுமா? என் மாமியா சும்மாவே அலறி கிடப்பா இடி விழுந்த மாதிரி. போவலைன்னா எப்போ வந்தது? இங்க வந்து 1/2 மணிக்கூர் ஆயிட்டு. வீட்டுக்கு போகலன்னு தேட மாட்டாவளா? ஏட்டி நானும் பிள்ளைகளுக்கு சோறு கொடுக்கணுன்ட்டு நீ வீட்டில் தான் கிடக்காளுவ. பள்ளிக்கூடம்ல லீவ் விட்டாச்சுல. 2 பேரும் வீட்டில் தான் கிடக்காளு. தட்டில் அள்ளி வச்சா தான் சாப்பிடுவாளு. இல்லைன்னா போகிற வரைக்கும் பார்த்துட்டு கிடப்பாளுவ பாவம் போல. சீக்கிரம் துணி மணியை துவச்சு போட்டு போகணும் டி. ஆமா எனக்கு மாட்டுக்கு போய் தண்ணி கட்டணும். மாட்டையும் குளிப்பாட்டணும். லட்சுக்குட்டி மாட்டை அவுத்துட்டு வந்திருக்கோம்ல. நாங்களும் சேர்ந்து குளிப்பாட்டி இருப்போம்ல. எது கூட்டிட்டு வந்திய? கூட்டு வந்திருக்கலாம்ல. ஏமா எருமை மாடு குளிக்க தண்ணி இல்ல. ஏன் மாடு குளிக்காது? நல்ல தண்ணியில தான் குளிக்கும். என்ன லட்சுக்குட்டி உங்களை பார்த்து நீங்களே இப்படி எருமை மாடுன்னு சொல்லலாமா? அவ உடனே ஏதாவது சொன்னா மெண்டல் மாதிரி சொன்னா இவ உடனே இழிப்பா. ஒன்னதான் சொன்ன எருமை மாடுன்னு. என்ன லட்சுக்குட்டி மாட்டு கூடயே பொழுதன்னைக்கு கிடந்து உங்களுக்கு மாட்டுக்கும் அழகான குதிரைக்கும் அடையாளம் தெரியாம போயிட்டு நான் எவ்வளவு அழகான குதிரை என்ன போய் எருமை மாடுங்கிறிய? எட்டி சும்மா இருங்க. சேரப்படுத்தாம வம்பிழுத்துட்டு கிடக்காம இருங்க. அவ வந்தோடனே போய் சோப்பட போவோம். எட்டி வாங்க ராணி அக்கா வாங்க நம்ம போய் சோப்படுவோம். அவ வரட்டும். பெறத்தோடி வந்தா தோ போடட்டுமா? எவ்வளவு நெருங்கி நிக்க. 4 துணி சேர்த்துனாலும் போடலாம்ல. இந்த பிள்ளைகளோட ரொம்ப அழுக்கா கிடக்கு. போட்டு தேய்ச்சி எடுக்க முன்னே சாயந்தரம் ஆயிரும் போல. பள்ளியிடத்துல போய் ஒரு இடத்துல இருப்பாளுகளா கிடந்து உருளுவாளுகளானே தெரிய மாட்டேங்க. அவ்வளோ அழுக்கா கிடக்கு துணிமணி. அப்ப வாங்க அடிச்சு வெளுத்து துவைச்சு எடுப்போம். இழுவ வாரப்ப வரட்டும். வந்து அதை இழுத்து கிடட்டும். வாங்க நம்ம போய் துணிக்கு சோப்போட தொடங்குவோம். எந்தி சின்ன பொண்ணு போவான். துணி அங்க இருக்கு. நாங்க போய் எடுத்துட்டு வரோம்.
ஏம்மா கையோட கொண்டு வந்தாதான் என்ன? இங்கதான் சின்ன பொண்ணு இருக்கு, போய் எடுத்துட்டு வாரோம். போய் விரச்சி எடுத்துட்டு வாங்க போங்க.